ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே செம்ம சூப்பராக இந்த வெயிலோடு விளையாடிட்டு இருக்கோம். அப்படிதானே தான்? பயங்கர வெயில், பயங்கர வெக்க, தாங்க முடியல. அனல் பறக்குது. ஊரில் இந்த அளவுக்கு வெயில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. இந்த டைம் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. எப்போ மழை வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இடத்துல அங்கங்கேயா மழை பெஞ்சிருக்கு 2 நாளா. பட் எங்கள் ஊரில் மழையே பெய்யலை. பிகாஸ் அத்தான் எங்க வருது? உங்க அப்பா ஊருக்கு போனாதான் மழை பெய்யும் எங்க ஊர்ல. சரி, இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் தெரியுமா? என் ஃப்ரெண்டை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கணும்னு நினச்சிருந்தோம். நாங்கள் அவளை போய் பார்க்கணும்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி அவள் எங்கள் வீட்டுக்கு வரட்டா. ஸோ அதனால அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். இது வந்துட்டு என் ஃப்ரெண்டாக்கும். நாங்கள் ஒன்றா படித்தோம், ஒன்றா போகணுன்னு சொல்லலாம். காலேஜுக்கு படித்தோமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். இப்போ தான் படிச்சுட்டு இருக்கா 3 கூட சேர்ந்து ABCD எல்லாம். எங்கள் வீட்டு குட்டி இன்ஜினியர் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த தொட்டியை வந்த அன்னைக்கே உடச்சாச்சு. உள்ளே பற்றிலாம் ஓட்டையே விட்டானுவேன். 2 பேரும் ஏறி கிடந்து சவுட்டுன்னு சவுட்டி பல வருஷம் தாங்குச்சு. இப்போ தாங்கலை. இன்றைக்கி எனக்கு வேலை வெட்டி இல்லையா, அதனால் வினோவுக்கு வந்துட்டு மெகந்தி போட்டு விட்டேன். கோயில் திருவிழாவில். அதனால் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு டிசைனாக கொண்டு வந்தாச்சு. ஓகே, என்ஜாய் வேணும். என்னத்தான் பண்ணிகிட்ருக்கிறிய? என்ன பண்ணிகிட்ருக்கிறிய? எள்ளு போல் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரதுக்குள்ளால வண்டி வீலெல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. ஏதோ சென்சார் வேலை செய்யலையா, அதை பார்த்துட்டு இருக்காங்களாம். எம்மா, இப்படி தான் இவங்கள வச்சுட்டு என்னால் முடியல தெரியுமா. சரி, இந்த ஸ்பீக்கர்லாம் எதுக்கு வெளில வந்திருக்கு? ஓ, ஐ சி. இனி இது எப்போ முடியும்? கணேஷ் பக்கத்தில் சித்தி வீட்டில் விளையாடிட்டு இருக்கான். அத்தா இங்கே நோண்டிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள சீரியல் ஏதோ ஓடிட்டுருக்கு. அனு பார்த்தீங்கன்னா கேரளா போயிட்டா. ரொம்ப போர் அடிக்குது. வெயில் பார்த்தீங்கன்னா சுள்ளின்னு அடிக்குது. பகல் ஃபுல்லாக வெயில் அடிச்சதுன்னு பார்த்தா இப்போ அவ்வளோ ஒரு வெக்கையாக இருக்குது. சாயங்காலம் கூட இத்தனைக்கும் வெளில தான் உட்காந்துருக்கேன். இங்கே ஒரு ஃபேன் வேறு போட்டது ரொம்ப நல்லதாக போச்சு. அப்பப்போ இங்கே உட்காந்து ஃபேனை போட்டு உட்காந்தா ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வேர்த்து ஊற்றிட்டு தான் இருக்குது. எப்போ சரியாகும்னு தெரியல. ஆனால் ஊரோட கிளைமேட் இப்படி ஆகும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்த்ததில்ல தெரியுமா. அவ்வளோ மோசமாக இருக்குது. சென்னையை ஓவர்டேக் பண்ணிடும் போல் கிளைமேட். அந்த லெவலில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்துட்டு அண்ணி பொண்ணு கூட ஃபோன் பண்ணி, என்ன நீ ஊர் இப்படி இருக்குது, அவங்க ஊருக்கு வந்துட்டு அவள் இருந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஊர் எப்படி இருக்கோ இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த அளவுக்கு வந்துட்டு சூடாக இருக்குது. பார்க்கலாம் எப்போ மழை பெய்யும். இன்னைக்கு கூட எங்கள் அப்பாட்ட எப்போ மழை பெய்யும்னு கேட்டே இருந்தேன். இப்போ வண்டியோட வீலை மாட்டியாச்சு. இப்போ என்ன, எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? ஓ, பயங்கர கிளாமராக இருக்கீங்க. நீ அப்படி சுத்துறீங்க, நான் என்ன பண்ண முடியும்? இருப்பு வராது வீட்டில். அங்கேயும் இங்கேயும். என்னம்மா சாப்பிட்டு முடிச்சாச்சா? கோவில் சாப்பாடு போல, டீ நிமித்துற போல. வலி ஊருக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல கோயில் சாப்பாடு, கல்யாண வீட்டு சாப்பாடு. சண்டே வரைக்குமே கோயிலில் சாப்பாடு. 10 நாள் திருவிழா, 5 நாள் கோயிலில் சாப்பாடு. செம்ம ஜாலி. ஒரு வாரமாக ஒரே தீத்தியும் இந்த வெக்கைக்கு நல்ல உறக்கமும் முடியல. ஆனால் வெக்கதான். யூஸ்வலாக நான் சென்னையில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி புலம்பிட்டே இருப்பேன். வெக்க இப்போ ஊருக்கு வந்து நான் அதான் சொன்னேன், சரி காலையில் திருச்செந்தூர் போகலான்னு வேணாங்கிற. ஆமாங்க, வெயில் அடிக்கும்ல. காலையிலே போயிடுவோண்டி. எப்படி போனாலும் வெயில் அடிக்கும். எனக்கு நாளைக்கு லீவு, அதான் வான்னு கூப்பிடுறேன். சரி, நல்ல மோர் அம்சா இருந்திருக்கணும். அடிச்சு நிமித்துவான் மோரெல்லாம். அப்படியா? ஆமாம். இப்போ அவள் இல்லாததுனால அவள் பங்க நானும் வந்துட்டு சேர்ந்து குடிக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா கேரளா போயிருக்காங்க. அங்கேயே அநேகமாக வெயில் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக டவரும் இல்லை அவங்களுக்கு. நாளைக்கு வந்த பிறகு தான் விசாரிக்கணும் அங்கே நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நல்லா இருக்கும். அத்தா வந்து நம்மளும் கேரளா போவோம். ஐயோ, கேரளா நம்ம எப்போ லாஸ்ட்டாக போனோம் தான்? நம்ம மூணார் போனோம் தானே? ஆமாம். எப்போ போனோம்? நம்ம ஹனிமூனுக்கு போனது. ஹனிமூன். இன்னொரு வாட்டி ஃபேமிலி மூன் போயிடுவோமா? ஏன்? வேலையை பாரு. ஏன்? சும்மாதான். ஹனிமூன் வந்துட்டு மூணார் போயிருந்தோமா, அப்போ போனது. அதுக்கப்புறம் இன்னும் கேரளா போகல. இந்த வாட்டி வந்து எப்படினாலும் வருஷத்துல ஒரு வாட்டி ஊட்டி போவோம்ல. பெங்களூரே சுட்டரிக்கும் சூரியனா இருக்கு.
இப்போ வேறு ஊரில் போனால் அதே சூடு தான் இருக்கும். அதனால் எப்போ பெங்களூர் குளிர்ச்சி ஆகுதோ அப்போ தான் மித்தவரும் குளிர்ச்சி ஆகும். ஆனால் இன்னும் ஜூன் ஜூலைக்கு மேலே தான் போகணும். இப்போ எல்லா இடத்துலையுமே வெயில் தான் அடிக்குது. ஆமாம், என் ஃப்ரெண்டில் கேரளாவில் இருக்காப்புல. வீட்டிலாம் கேட்டேன், எதுக்கு நீங்கள் இப்போலாம் கேரளா பிளான் பண்ணுறீங்க, தெரியாமல் கூட வந்துடாதீங்க, நானே அங்கேருந்து பதறி அடிச்சு பெங்களூர் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. பெங்களூர்லேயுமே நாங்கள் இருக்கும்போது வெயிலாக தான் இருந்தோம். ஆனால் வீட்டுக்குள்ளே சுத்தமாக தெரியல. இங்கே வீட்டில் ஃபேன் போட்டால் போதும் சில்லுன்னு இருக்கும். இங்கே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. யாரோ தீயை வச்சு கொளுத்துற மாதிரி. ஆமாம், அது இந்த டைமில் சில்லுன்னு ஆகிட்டு இருக்கும் பெங்களூரில். ஆமாம் ஆமாம். என்னதான் வெயில் அடித்தாலும் ஒரு சில்னஸ் இந்த நேரத்துக்கு. இங்கே அப்படியே சென்னையில தான் புழுங்குற ஃபீல் இருக்கும். அதே ஃபீல் இப்போ இந்த வருஷம். இது கூட ஓகே தான், நீ சென்னைக்கு போய் பாரு தெரியும். சரி, கோயிலில் வந்துட்டு மேளம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வில்லுப்பாட்டு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு சாமி ஆட்டம் எல்லாமே இன்னைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் நாளைக்கு நாளன்னைக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். சரி, என்ன எடுக்காது, சந்தன மரம் எடுத்துட்டு போறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வந்து வீட்டில் இருக்கேன். வீட்டில் இல்லை, இந்த ஏரியாலே நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லாருமே அந்த கோயிலுக்கு போயிடுச்சு. இனிமேல் அவங்க எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்த பிறகு தான் சாப்பிடணும். நானும் பூனையும் பட்னியாக்கும். பூனை ஆல்ரெடி 3 நாளாக பட்னி. ஏன்னா அதுக்கு வந்துட்டு நல்லா மீன் சாப்பிட்றதாக்கும். 3 நாளாக வீட்டில் வெஜ் அப்படிங்கிறதுனால அது வந்துட்டு பட்னி இருந்துட்டுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுது, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சுனிதாக்காவோட வீடியோ பார்த்துருந்தேன். இந்த மாதிரி அவங்க 2வது பையன் வந்துட்டு லேட்டாக கரெக்டாக வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பேசலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு எமோஷ்னலாக ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நாங்களும் அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் என்னெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்தது. அவன் ரொம்ப லேட்டாக தான் பேசினான். சுத்தமாக பேசவே மாட்டான்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு வாய் பேச வரும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அம்மா சொல்லுவான், அத்தான் சொல்லுவான், வேறு எதுவுமே வந்து சொல்ல மாட்டான். அவனுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஆக்ஷன்ஸில் எனக்கு அது வேணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போய் அங்கே விட்டுட்டு, என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அங்கே விட்டு இப்படி கை காமிச்சு கேட்பான். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பான். நான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து பெருசாகவே தெரியல. ஓகே, குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்லேயே நான் வந்து விட்டுட்டேன். மேக்ஸிமம் நானும் அவனும் மட்டும்தான் இருப்போம் வீட்டில். அத்தான் காலைல போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அவங்க வீட்டிலேருந்து யாராவது வருவாங்க, கொஞ்ச நேரம் அவனோட விளையாடிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியல. ஊருக்கு அவனை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே பக்கத்தில் வந்துட்டு எல்லாரும், ஏன் அவன் இன்னும் பேசலை, அவன் கூட உள்ளவன் அவன் பேசுகிறான், அவன் ஏன் பேசலை, அந்த மாதிரி கேட்கும்போது தான், ஓ இந்த ஏஜில் வந்துட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு இதுவே வந்துட்டு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஏன் அவன் மட்டும் பேசலை அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நெட்லலாம் வந்துட்டு உட்காந்து பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருப்போம், இதில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து செம்மையாக கடுப்பேற்றுவாங்க. ரொம்ப வந்துட்டு டார்ச்சராக இருக்கும். அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைம் பார்த்திங்கன்னா அத்தாங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அத்தானை வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப பயந்துட்டு ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை உட்காந்து டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. அப்புறம் பிடிச்சி நல்லா திட்டி விட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா திட்டி விட்டேன். அப்புறம் நானே நெட்டில் பார்த்துட்டு அவனை வந்து பேச வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஆனாலும் வாயை திறக்கவே மாட்டாப்பா எப்படில. அம்மா சொல்லுவான், அத்தான் சொல்லுவான், இதை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்ல மாட்டான். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது ரொம்ப நாள். என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். இதில் பக்கத்தில் எல்லாரும் ரொம்ப நசை பண்ண வேற ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்துட்டு கன்சீவாக இருக்கும்போது வேறு குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஒருவேளை அதனால ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வேறு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது நானாக யோசித்தேன், சரி பேசாமல் அவன் வந்துட்டு ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பேசி கொஞ்சம் வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நானே வந்துட்டு யோசித்து ஒரு 3 வயசாக இருக்கும்போது நினைக்கிறேன் நான் வந்துட்டு அவனை வந்து ப்ளே ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம். சுத்தமாக அது வரைக்கும் பேசவே இல்லை. ப்ளே ஸ்கூலில் ஜாயின் பண்ணலான்னு டிசைட் பண்ணி நான் வந்துட்டு கொண்டு விடுறதுக்கு போனேன். வீட்டில் யாருமே சம்மதிக்கலாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அத்தானை வந்து கூப்பிட்டு போய் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஸ்கூலில் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டோம். அங்கே போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்லேயே பயங்கர டிஃப்ரென்ஸ். எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஏஜ் குரூப் அந்த பிள்ளைங்களோட பேசி அப்புறம் அவங்களோட டீச்சர்ஸோட பேசி நாங்கள் போனப்பவே இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, அவன் நார்மலாக மித்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவன் வந்துட்டு நார்மலாக கூடி சீக்கிரம் பேசிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அவன் வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. அனீஷா வந்துட்டு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து தமிழில் ரொம்ப தப்பாக பேசுவான். அதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா அவன் வந்துட்டு
பேசி பழகுனதே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ப்ளே ஸ்கூலில் விட்டதுனால அந்த பசங்களோட டீச்சர்ஸோட ஃபுல்லாக வந்துட்டு இங்கிலீஷ்லேயே பேசுனதுனால தமிழ் கரெக்டாக வர மாட்டேங்குது. என்னமோ அவன் மதர் டங்கே இங்கிலீஷ்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இங்கிலீஷில் கரெக்டாக பேசலாம், தமிழில் வந்து கரெக்டாக வரல. ஸோ அதனால தான் அவன் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் மாதிரி தமிழ் பேசிகிட்டு இருப்பான். நல்லா நோட் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ கூட வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக தான் தமிழில் பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஊருக்கு வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இன்னும் ஓமாவும் இப்படி பேசிகிட்டு இருக்கான், மெட்ராஸ்கார மாதிரி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு அவேர்னஸாகவே எடுத்துக்கோங்க. குழந்தைங்க வந்துட்டு உங்கள் வீட்டில் இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வயசுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லாமல் இருக்கிறது, அதாவது இந்த மாதிரி விரல் காமிச்சு அது அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது. அதுக்கு பிறகு வந்துட்டு கண்ணை டைட்டாக இந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கிறது, காதை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி ஏதாவது சத்தம் கேட்டால் இந்த மாதிரி பொத்தி வச்சுக்கிறது, நம்ம ஏதாச்சும் கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கு பிறகு கண்ணு பார்த்து பேசாதது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாருக்கும் இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் என்னென்னா இது வந்துட்டு ஆட்டிசம்க்கான சிம்டம்ஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள வந்துட்டு நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுலேயும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நிறைய இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கரெக்டாக அந்த ஏஜ் லிமிட்டில் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அதெல்லாம் செக் பண்ணுங்கள். யாருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இருக்கவும் செய்யாது. சரியா? டோன்ட் வெரி. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு அவேர்னஸாக இருக்கிறது நல்லது, அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களாம் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சோறு ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா சாப்பிட போகிறேன். சரியா? பாய் பாய். ஏரியா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை, யாருமே இல்லை தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி ஒரு சாப்பாடு, அதை ஒரு இலையில வாங்கி அதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வித்து பாயாசமோட. வீட்டுக்கு வந்து கெஸ்ட் எல்லாம் கிளம்பியாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, சும்மாவே இருந்தோமா, போர் அடிக்குது. அதனால் பருத்தி வலை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மத்தானும் அப்படியே மெல்லமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். எதுக்கு போகிறோன்னு தான் தெரில. எதுக்கு போகிறோம்டா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். யாருக்கிட்டவே அன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே இன்னும் தொண்டை வந்துட்டு பிரச்சனையாக தான் இருக்குது. டப்பா ஐஸ்கிரீம்ல இப்போ அண்ணா வந்துட்டு சூப்பர் ஐஸ்கிரீம் வாங்கி தர போகிறாங்க. தனிஷை விட்டதுக்கு வரமாட்டேன்ட்டான். சரின்னு சொல்லி அவனை விட்டு நாங்கள் 2 வாரம் முட்டத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரோம். முன்னாடி இங்கெல்லாம் வந்துட்டு வீடெல்லாம் கம்மியாக இருக்கும், இப்போ நிறைய புது வீடு, அதுவும் பெரிய பெரிய வீடெல்லாம் வந்துருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு. எனக்கு வேண்டாண்ணா, நாஞ்சில் நந்தினியா. ரொம்ப நாள் ஆச்சு பாதாம் பால் சாப்பிட்டு. இதை பார்த்தேன், அந்த ஒன்று வாங்கியாச்சு. எப்படி இருக்காத்தா? ஆனால் இது ஓகே தான். முன்னாடி நல்லா திக்காக சூப்பராக இருக்கும், இப்போ ஓகேவாக தான் இருக்கும். நாஞ்சில் என்ஜாய். ஏன்னா அப்படியே பொறுதியாக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்படியே அந்த காற்று மேலே படும்போது எப்படி இருக்குது தெரியுமா, குலுங்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த காற்று படும்போது அப்படி ஒரு சுகமாக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு